சூர்யா படம் பார்த்தா படம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா மம்தாவோட காம்போ சூப்பரா இருக்கு. அண்ட் ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட காம்போவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பயங்கர ஹைப்பா இருக்கு. படத்துல ஹைப் ஏத்தி கொடுத்துரு. ஜிவியோட மியூசிக், சாங், பிஜிஎம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. டைலாக் டெலிவரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஸோ இதுல எதுவுமே சொதப்பல்லாம் இல்ல. நிறைய பேர் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் லேக் மொக்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி எதுவும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கருப்பு படத்தை இந்த படத்தோட கம்பேர் பண்றாங்க. ஃபேமிலி படம், அது வந்து ஃபைட்டு ஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கு கருப்பு படம். அது இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது வேற ஜோன், அது வேற ஜோன். ரெண்டு ரெண்டு படத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. 300 கோடிக்கு மேல அதை அடிக்கும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒன்லைன் சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம். ஸோ ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு ஆம்பளை பிள்ளை குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல சூர்யா என்ன பண்றாரு, கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரு. லாஸ்ட்ல மம்தா அவங்க அப்படியே லவ் பண்ணி அப்படியே அந்த காம்போ அந்த போர்ஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. ஃபேமிலிக்கு ஏத்த படம். இந்த சண்டே ஸ்பெஷலா வந்து ஃபேமிலி எல்லாமே பாருங்க. நடுவுல டிசி படம் என்னென்னமோ படம் எல்லாம் கொடுத்து சாவடிக்கிறீங்க. அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரியல் ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட், புருஷன், புள்ள குட்டி எல்லாரும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு படம்.